4 ஹெல்த்தியான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி என்னோட ஆயில் ஸ்கின்னுக்கு நான் எப்படி மேக்கப் போடுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். பொதுவாக எல்லா மேக்கப் திங்ஸ்லையும் கெமிக்கல் இருக்கும். ஆனால் அதை நம் ஸ்கின் டோனில் ஈஸியாக அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த லா ஆர்கானிக் விட்டமின் சீரம் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். 2 or 3 drops இந்த விட்டமின் சீரம் எடுத்துட்டு நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபேஸில் அங்கங்கே லைட்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதனால உங்கள் பிம்பிள் கூட கண்ட்ரோல் ஆகுதுங்க. இந்த சீரம் நம்ம ஃபேஸில் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற மேக்கப் ரொம்ப நேரம் வர்றதுக்கும் நம்ம ஆயில் ஸ்கின்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரெண்டாவதாக சொல்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ப்ராடக்ட் பொட்டானிக் ஆலிவேரா ஜெல். இது நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி 2 ஃபிங்கரில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக மைல்டாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ டார்க் அண்ட் ட்ரை லிப்ஸை ரொம்ப பிரைட்டாக காமிக்கிறதுக்கும் அண்ட் நேச்சுரலாக காமிக்கிறதுக்கும் நான் இப்போ சொல்ல போகிற 3வது ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ 3வது ப்ராடக்டா ஹெர்பல் லிப் பாம். நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி 1 ஃபிங்கரில் லைட்டாக எடுத்துட்டு அப்பர் அண்ட் லோயர் லிப்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் ஸ்கின்னுக்கு தேவையான ஹெர்பல் ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸை பார்த்தாச்சு. இப்போ மேக்கப்காக நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் சாஃப்ரான் கோல்ட், யார்ட்லி லண்டன் பவுடர், டார்ஜிலர் ஐலைனர், ஹிமாலயா காஜல், ஃபேஸிஸ் கனடா லிப்ஸ்டிக். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற மேக்கப் திங்ஸ் ப்ராடக்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே ஆயில் ஸ்கின் பிரைட்டாக தெரியும். இப்போ நான் காமிச்ச ப்ராடக்ட்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.